வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கம்பு தோசை எப்படி ரெடி பண்ணுறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப்பு கம்பும் அதே கப்பில் அரை கப்பு அளவுக்கு பச்சரிசி, அதே கப்பில் அரை கப்பு உளுந்தம்பருப்பு, அப்புறமா 1 ஸ்பூன் வெந்தயம் இவ்வளோ சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையும் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நல்லா அலசி எடுக்கணும். நல்லா பிசைஞ்சு இதை அலசி எடுத்துக்கோங்க. கம்பில் நல்ல தூசி இருக்கும். பாருங்கள், தண்ணி எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்குன்னு. இது ஒரு 4லேருந்து ஒரு 5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இப்போ இதில் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு இதை ஊற வைக்கலாம். கம்பு நல்லா ஊறி வரணும். இப்போ இதை மூடி போட்டு ஊற விட்டுடலாம், ஊறட்டும். இப்போ 8 மணி நேரம் கம்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுக்கணும். நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தான் இதை அரைச்சி எடுக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் சேர்த்து இதை அரைச்சி எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நம்ம சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நான் மிச்சம் இருக்கிற அரிசியையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு 8லேருந்து 10 மணி நேரம் இது நல்லா புளிக்க விடணும். இது நல்லா புளிக்கட்டும். இனி காலையில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்துட்டுருக்குது. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தோசைகள் சூடானதும் இதில் மாவை சேர்த்துட்டு எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளவு அருமையாக கம்பு தோசை வந்துட்டுருக்குன்னு. ரொம்ப ஹெல்த்தியான கம்பு தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.